வெல்கம் டு JM Students Edition. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy Chapter 5 Sum number 7. From the following balance, prepare trial balance of Bhaskar as on 31st March 2017. Transfer the differences if any to suspenses account. Okay, இந்த சம்ல நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? Trial balance prepare பண்ண சொல்லியிருக்காங்க. ஏதாவது டிஃபரன்சஸ் இருந்ததுன்னா அதை எந்த அக்கௌண்ட்ல போட சொல்லியிருக்காங்க? சஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல போட. அப்போ கொஸ்டின்லயே அவங்க நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க இந்த சம்ல நமக்கு என்ன வரும்? சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வரும்ன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம சம் பார்க்கலாம். In the books of Bhaskar, trial balance as on 31st March 2017. Name of the accounts: LF, debit balance, credit balance, rupees amount. First, opening stock. Opening stock asset, அதனால debit column ல 40,000. Capital liability, அதனால credit column ல 90,000. Sales income, அதனால credit column ல 1,77,200. Salaries and expenses, அதனால debit column 12,000. Bills payable liabilities, அதனால credit column 9,450. Telephone charges and expenses, so debit column ல 2,300. Creditors liability, அதனால credit column 16,000. Purchases expenses, அதனால debit column 85,000. Debtors asset, அதனால debit column 25,000. Carriage inwards expenses, so அதனால debit column 16,500. Bills receivable asset, அதனால debit column 20,000. Commission received னா அது income, அதனால credit balance 5,550. Cash at bank asset, அதனால debit column 17,000. Furniture asset, debit column 19,000. Plant and machinery asset, debit column 55,800. Repairs expenses, அதனால debit column 550. ஸோ இங்க கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் இப்போ நம்ம எது டெபிட் காலம்ல வரும், எது கிரெடிட் காலம்ல வரும்னு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணணும். ஸோ டோட்டல் பண்ணும்போது நம்ம கிரெடிட் சைட் டோட்டல் பண்ணா கிரெடிட் சைட் டோட்டல் வந்து 2,98,200 வருது. ஸோ டெபிட் சைட் டோட்டல் பண்ணா டெபிட் சைட் பேலன்ஸ் 2,93,200 தான் வருது. அப்போ நமக்கு ட்ரையல் பேலன்ஸ்ல எப்படி இருக்கணும்? டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலா இருக்கணும். பட் ஆனா இந்த சம்ல நமக்கு ஈக்குவலா வரல. எங்க கம்மியா இருக்கு? டெபிட் காலம்ல கம்மியா இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது? 5,000. அப்ப இந்த 5,000 எங்க கம்மியா இருக்கு? நமக்கு டெபிட் காலம்ல கம்மியா இருக்கு. ஸோ இந்த கம்மியா இருக்கு அந்த பேலன்சிங் அமௌண்ட் நம்ம என்ன எழுதுறோம்? சஸ்பென்சஸ் அக்கௌண்ட்னு எழுதுறோம். பேலன்சிங் அமௌண்ட் என்னன்னு எழுதுறோம்? சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் 5,000 அப்படின்னு சொல்லிட்டு டெபிட் காலம்ல போடுறோம். இந்த டெபிட் காலம்ல தானே கம்மியா இருந்தது. ஸோ போட்டுட்டு நம்ம ரெண்டு சைடும் இப்போ டோட்டல் எவ்வளவு போடுறோம்? 2,98,200. 2,98,200. ஏன்னா இங்க 5,000 போட்டோம்னா நமக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ அது டோட்டல்னு எழுதுறோம். இப்போ சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம என்ட்ரிஸ்ல இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண என்ட்ரிஸ்ல ஜேர்னல்ஸ்லயோ லெட்ஜர்ஸ்லயோ நம்ம அமௌண்ட் எழுதும் போதோ இல்ல ஏதாவது என்ட்ரி எழுதும் போதோ தப்பு பண்ணியிருந்தா அந்த எரர்ஸ்னாலதான் என்ன ஆகும்? இந்த சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எரர்ஸ்னால என்ன ஆகும்? டெபிட் அண்ட் கிரெடிட் நமக்கு ஈக்குவலா இருக்காது. அதனால இந்த பேலன்ஸ் நமக்கு இங்க வருது. இப்ப சஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ன்றதுனால நம்ம இப்ப இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் இந்த டைம்ல நம்ம இங்க சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணிட்டு ஆஃப்டர் தட் என்னென்ன எரர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லா என்ன பண்ணணும்? செக் பண்ணி ஏதாவது அரித்மெட்டிக் எரர்ஸ் நம்ம ஆட் பண்ணதுல மைனஸ் பண்ணதுல அந்த எரர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த எரர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரெக்டிஃபை பண்ணுவாங்க. அது நமக்கு வேற தனி சாப்டர், அதுல நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்ல நமக்கு கரெக்டா டேலி ஆகல. டேலி ஆகாததுனால அந்த பேலன்சிங் அமௌண்ட் நம்ம என்ன அக்கௌண்ட்ல போட்டிருக்கோம், இங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு என்ன பேரு? சஸ்பென்சஸ் அக்கௌண்ட். இப்போ எந்த சம்ல சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் வருதுன்னு நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நமக்கு இங்க இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இஃப் டிஃபரன்சஸ் எனி ட்ரான்ஸ்ஃபர் டு த சஸ்பென்சஸ் அக்கௌண்ட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த சம்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? சஸ்பென்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளவுதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.